யுத்தம் அறியாத தாவீது தேவன் அவரோட கூட இருந்து யுத்தம் செய்து சகல சத்துருக்களையும் தாவீதுடைய கையில் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறார். எல்லா ஜனங்களுக்கும் தாவீதுன்னு சொன்னா பயப்படுகிற ஒரு பயத்தை கர்த்தரே வரப்பண்ணினார். அபரிவிதமாய் ஆசீர்வதிச்சார், அபரிவிதமாய் உயர்த்தினார். மத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுன்னு சொல்லி எழுத தேவனே பிரியப்பட்டார். அநேக இடத்துல புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவை எப்படி அழைச்சாங்க? தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். தேவஜனமே, தாவீதுடைய குமாரன் சொல்லி தான் அழைக்கப்படுவதை தேவன் விரும்பினார். அப்படின்னா தாவீதுக்கு மேல தேவன் எவ்வளவு பிரியமா இருந்திருக்கணும். அதுக்கு ஒரே காரணம், ஆண்டவர் அவரை துதிச்சதுதான். நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க, நான் கர்த்தரை தேடுவேன், சதா காலமும் துதிப்பேன். அவரோட துதி எப்போதே நாவில் இருக்கும். வேலை செய்றீங்களா, கூட்டுறீங்களா, பாத்திரம் விளக்குறீங்களா, துணி துவைக்கிறீங்களா, எதை செய்யும் போது ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே செய்யுங்க. துதிகளின் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறவர். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்ன தேவன் அதிகமாய் உங்களை ஆசீர்வதிப்பார்.